அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் நிர்ணயிச்சுட்டான் இப்படித்தான் சொல்லி அதுல மாற்றம் பண்றது நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. அப்ப மற்ற காலண்டர் பார்த்தோம்னு சொன்னா யாரெல்லாம் கிறிஸ்துவ காலண்டரை பின்பற்றுகிறார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஹிஜ்ரா காலண்டருக்கு மாற்றமான காலண்டரை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் பயந்து கொள்ளட்டும். நசி செய்கிறார்கள், மாற்றுதல் செய்கிறார்கள், மாறுதல் செய்கிறார்கள், பயந்து கொள்ளட்டும். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், என்ன சொல்றான்? சரி அப்படின்னு சொன்னா எந்த இது அடிப்படையா வச்சு 12 மாசம் அமைச்சுக்கிறது? அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹுவல்லதி ஜால ஷம்ஸ லியாஉ வல் கமர நூரன் வகத்தரஹு மனாஸில லிதஅலமு அதத ஸினீன வல் ஹிஸாப மா خلقல்லாஹு ذلك இல்லா பில் ஹக். அல்லாஹ் தஆலா சொல்லி காமிச்சான். என்ன சொல்றான்? அவன்தான் படைத்தான். எதை படைத்தான்? ஒளி தரக்கூடிய ஒளிரக்கூடிய சூரியனை அவன்தான் படைத்தான். வல் கமர நூரா, பிரதிபலிக்கக்கூடிய சந்திரனையும் அவன்தான் படைத்தான். சூரியன் எல்லாம் எப்படி ஆக்கினா? ஒளி தரக்கூடியது ஆக்கினா. சந்திரன் எல்லாம் என்ன செஞ்சான்? பிரதிபலிக்கக்கூடிய எல்லாத்துல ஆக்கினா. வகத்தரஹு மனாஸில, இந்த சந்திரனுக்கு பல படித்தளங்களை என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினா. எதுக்காக ஏற்படுத்தினா? என்ன தேவை இருந்துச்சு? படித்தளம் ஏற்படுத்த அவசியம் ஏற்பட்டுச்சு. அல்லாஹ் தஆலா சொல்றான், லிதஅலமு அதத ஸினீன வல் ஹிஸாப. ஏன் தெரியுமா? நீங்கள் ஆண்டுகளின் எண்ணிக்கையை கணக்கிட்டுக் கொள்வதற்காக, பல ஆண்டுகளின் எண்ணிக்கையை கணக்கிட்டுக் கொள்வதற்காக அல்லாஹ் தஆலா இப்படி ஆக்கியிருக்கிறான். மா خلقல்லாஹு ذلك இல்லா பில் ஹக். அல்லாஹ் தஆலா எதை வீணாக படைக்கவில்லை. அல்லாஹ் தெளிவா சொல்லி காமிக்கிறான். அப்ப இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஏற்கனவே நாம படிச்ச வசனத்தை நாம நினைச்சு பார்க்கணும். அல்லாஹ் என்ன சொல்லி காமிச்சான்? வஷ்ஷம்ஸு வல் கமரு பிஹுஸ்பான். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கணக்கு இருக்கிறது. அது இஷ்டத்துக்கெல்லாம் சுத்துறது கிடையாது. அல்லாஹ் கொடுத்த கணக்குல தான் சுத்தும், மாற்றமா சுழலாது என்ற விஷயத்தை நாம புரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த அடிப்படையில் பார்க்கும்போது அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தி விட்டான். அல்ஹம்துலில்லாஹ். என்ன தெளிவுபடுத்திட்டான்? 7 நாட்கள் என்பது வாரம் அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தி விட்டான். ஒரு மாதம் என்பது நீங்கள் இஷ்டத்துக்கு திட்டமிட்டு 28, 29, 30, 31, 32 தேதிகள் வைத்துக் கொள்ளக்கூடாது. அதுல 29 அல்லது 30 2 தான் வர வேண்டும். அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தி விட்டான். மாதங்கள், இந்த மாதம் என்பது எப்படி இந்த நாட்களை கொண்டதா இருக்கிறது, அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டான். வருடத்திற்கு எத்தனை மாதங்கள் அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தி விட்டான்? 12 மாதங்கள். சரி, இந்த 12 மாதங்கள் எப்படி எடுத்துக்கொள்வது? அவர்கள் செய்வது போல சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த காலகட்டத்தை அவகாசமா வச்சு, அந்த கால அவகாசத்தை நம்ம வச்சு அதை 12 டிவைட் பண்ணி வச்சுக்கிறதா என்று சொன்னால் இல்லை, அது தவறு. அல்லாஹ் தஆலா தடுத்து விட்டான். அதுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. அப்படி அமைப்பதற்கு அல்லாஹ் தஆலா தடுத்து விட்டான். சரி, எதை வச்சு வச்சுக்கிறது? சந்திர சுழற்சியை வைத்து நீங்க வைத்துக் கொள்வது. பூமி தன்னைத்தானே சுற்றுகிறது, அந்த பூமியை சந்திரன் சுற்றுகிறது. இப்படி பூமி சந்திரனை சுற்றி கொண்டிருக்கும் பூமியை சந்திரன் சுற்றி கொண்டிருக்கும் பொழுது இந்த சந்திரனும் பூமியும் சேர்ந்து என்ன செய்யுது? சூரியனை சுற்றுது. இப்ப சுற்றி வரும் பொழுது ஒரு முறை சுற்றி முடித்து விட்டால் அதே போல என்ன செய்யும்? இந்த சூரியன் சந்திரன் ஒன்று சேர்க்கப்படும். அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். இந்த ஒளி இழந்து போறது, ஒன்று சேர்க்கப்படுறது, இதெல்லாம் என்ன? வாட் டஸ் மீன்? என்ன அர்த்தம் சொல்லுது? நமக்கு யோசிக்கணும். அப்படி யோசிக்கும்போது நமக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இது கிரகணங்களை சொல்லி காண்பிக்கிறது, சூரிய கிரகணங்களை சொல்லி காண்பிக்கிறது. அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். வருடத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக சூரிய கிரகணம் ஏற்பட்டே தீரும். இருக்கா இல்லையா? பார்க்கிறோம். வருஷத்துக்கு ஒரு முறை சூரிய கிரகணம் ஏற்படும். அப்ப எப்படி ஏற்படும்? 3 நேர்கோட்டில் நேரம் வந்துடும். எப்படி வந்துருங்க? சூரியன், சந்திரன், பூமி எல்லாம் என்ன செய்யும்? நேர்கோட்டில் வந்துடும். வந்தவன் என்ன செய்யும்? அப்ப ஒரு முறை சூரிய கிரகணம் ஏற்படும். ஏற்பட்ட உடனே அதுக்கு பிறகு என்ன செய்யும்? அதான் சென்டர் பாயிண்ட் கணக்கு வைக்கிறோம். 0 பாயிண்ட் அங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணி கையில கொடுத்துட்டான். நம்ம கடிகாரம் பயன்படுத்துறோம் இல்லையா? கிளாக். அதுல பாருங்க 3 முள்ள என்ன செய்யுது? ஒண்ணா வருது. எங்க வருது? 12ல ஒண்ணா நிக்குது. அப்படி ஒண்ணா நிக்கும் போதுதான் ஸ்டார்ட், ஆரம்பம். அதான் இல்லை. அதுக்கு முதல்ல இல்லை கிடையாது. அப்புறம் என்ன செய்யும்? செகண்ட் அப்படி ஆரம்பிக்கும். 1, 2, 3 ஆரம்பிக்கும். இப்படி ஆரம்பிச்சு போகுது. இந்த மாதிரி பார்க்கும்போது அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான் நமக்கு. இது ஒரு சென்டர் பாயிண்ட். இந்த பாயிண்ட் வச்சு எல்லாம் நமக்கு ஆரம்பிச்சு காமிக்கிறான். இப்படி ஆரம்பிக்கும் போது இந்த சேரக்கூடிய நிலை இருக்கு பாருங்க, இது மாசம் மாசம் நடக்கும். சூரிய கிரகணம் ஏற்படுறது வருஷத்துல ஒரு முறை. இது போல என்ன செய்யும்? ஒவ்வொரு மாசமும் நேர்கோட்டில் வந்து வந்து போகும். இப்படி வந்து போகும்போது சந்திரன் என்ன செய்யும்? நம்ம கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருக்கும். அந்த மறைஞ்சிருக்கக்கூடிய நீமூன், அமாவாசை, பல பேர்கள் நம்ம அழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபிய, குப்பிய, கும்ம, உகுமிய, இந்த வார்த்தையார் சொல்ல பயன்படுத்தினாங்க ஹதீஸ்ல. இந்த வார்த்தை எதை சொல்லுது? அந்த கன்ஜங்ஷன் ஏற்படக்கூடிய ஒரே கோட்ல வரக்கூடிய நேரத்தில்
மக்களுடைய பார்வையை விட்டு சந்திரன் மறைந்திருக்கக்கூடிய நிலையை காட்டுகிறது என்ற விஷயத்தை நாம புரிஞ்சுக்கிறோம். இது மாதிரி சகோதரர்களே, அப்ப அதுக்கடுத்து பார்த்தோம்னு சொன்னா இந்த கன்ஜெக்ஷன் ஆகுது, பிரிச்சு விடுறோம். பிரிச்சு விட்டு வரும் பொழுது எந்த இதை நம்ம கணக்கெடுத்துக்கிறது? மாசம் துவக்கணுமா இல்லையா? இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்ட மாசத்தை நம்ம துவக்க போறோம். மாசம் நமக்கு தெரிஞ்சு போச்சு, நமக்கு நாள் தெரிஞ்சிருச்சு, நாள் ஆரம்பம் தெரிஞ்சிருச்சு, ஒரு நாள் அளவு நமக்கு தெரிஞ்சிருச்சு, வாரம் நமக்கு தெரிஞ்சிருச்சு, வாரத்துக்கு நாட்கள் நமக்கு தெரிஞ்சாச்சு, மாதங்கள் எது நமக்கு தெரிஞ்சாச்சு, மாதங்கள்ல எத்தனை, ஒரு மாசத்துக்கு எத்தனை நாட்கள் நமக்கு தெரிஞ்சாச்சு, அந்த மாசம் அல்லாஹ் சொல்லக்கூடிய எதுங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப எல்லாம் தெரிஞ்ச பிறகு இப்ப எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம்? கன்ஜெக்ஷன் ஆயிருச்சு, ஒரு கோட்ல வந்துருச்சு, இப்ப விலகி போகுது. விலகி போகும்போது எப்படி ஸ்டார்ட் பண்றது? இதை நம்ம யோசிக்கணும். அப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, மறைஞ்ச உடனே 2 நாள் காணாம போச்சுன்றான். பிரச்சனை இல்ல, மாலு 2 நாள் சந்திரன் காணாம போச்சு, இல்ல சந்திரன் இல்லன்னு சொல்லிடுறான். அப்படி அல்ல, அல்லாஹ் அப்படி சொல்லல, ரசூலுல்லாஹ் அப்படி சொல்ல கிடையாது. அந்த மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த நாள் இருக்கு, அதை ஒரு நாள் நம்ம கணக்கெடுக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு மாதம் 29 நாட்களை கொண்டதாக இருந்தால், ஒரு மாதம் 29 நாட்களை கொண்டதாக இருந்தால் 28 படித்தரங்களை கண்ணால் பார்க்க முடியும். ஒரு நாள் என்பது ஒரு படித்தரம். மாதம் 29 நாட்கள் என்று சொன்னால் 29 படித்தரம். அப்ப 29 படித்தரங்கள்ல 28 படித்தரங்களை காண முடியும், ஒன்றை காண முடியாது. அல்லாஹ் என்ன செய்யறான்? நம்ம கண்ணுக்கு மறைச்சு வைக்கிறான். அது மறைச்சு வச்சதுனால அது படித்தரம் இல்லைன்னு சொல்லி ஒரு நாள் இல்லைன்னு சொல்லி நாளை இழக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி தவறு செய்ய போய்தான் கிரிகோரியன் காலண்டர்ல 2000 ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை வந்து தெரியுமா? பிப்ரவரி 30 ஆக்கணும். என்ன செய்யணும்? பிப்ரவரி 30 ஆக்கணும். ஒரு ஜோக் அடிப்பா, யாராவது ஜோக் அடிக்கணும்னு சொன்னா மழைட்டு வந்து விளையாடுவோம். எப்படி தெரியுமா? ஏதாவது சொல்லும் போது உடனே நான் டைவர்ஸ் பண்ண போறேன் சொல்லுவான். விளையாடும் போது நிறைய ஜோக்கெல்லாம் படிச்சிருக்கோம்ல, தெரியும். என்னைக்கு பண்ண போறீங்க? ஏதாவது பிரச்சனை? ஏன் அப்படி சொல்றீங்க? பிப்ரவரி 30 கண்டிப்பா உன்னை டைவர்ஸ் நான் பண்ணிடுவேன் சொல்லுவான். அவன் குழம்பிக்கிட்டு தான் பிரச்சனை நபர் கடைசி சொல்லுவான், ஏய் பிப்ரவரி 30 எப்படி வரும்? அது 30 வராது, 29 முடிஞ்சு சொன்ன பேர். ஆமா வராது இல்ல யோசிப்பான். இப்ப என்ன சொன்ன? 2000 என்ன பண்ண தெரியுமா? பிப்ரவரி 30 கொண்டு வர போறோம். உலகம் முழுக்க பிரச்சனை, கம்ப்யூட்டரை மாத்தணும், சேட்டலைட்டை மாத்தணும், எல்லாம் பிரச்சனை பண்ணணும். ஒண்ணும் செய்ய முடியாது, ஏன்னா எல்லாம் பிக்சரா பண்ணி வச்சுட்டான். ஒண்ணும் செய்ய முடியாது, பின்னால பாத்துக்கலாம் விட்டாச்சு. அந்த மாதிரி பிரச்சனை வந்துடும். அப்ப அந்த பிரச்சனை உருவாக்க கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, அதுதான் நசி. நல்லா தெரிஞ்சுக்கங்க, அந்த பிரச்சனை உருவாக்க கூடாது. இங்க அல்லாஹ் என்ன சொல்லி காமிக்கிறான் நமக்கு? இந்த மாதிரி சொன்னா இந்த பிறை தெரிஞ்சுக்கிட்டே வரும். எந்த அளவுக்கு தெரியும்? ஹத்தா ஆத கல் உர்ஜூனில் கதீம், அந்த பேரிச்சம்பழத்தின் பாலையை போல தேஞ்சு வரும். அல்லாஹ் நமக்கு சொல்லிட்டான். அதுக்கு பிறகு ஒரு படித்தரம் இருக்கிறது, அது குப்பிய என்று சொல்லக்கூடிய அந்த படித்தரம் ஒரு படித்தரம். இந்த படித்தரம் ஆரம்பிச்ச உடனே நேர்கோட்டில் வருது. சூரியன், சந்திரன், பூமி நேர்கோட்டில் வருது. வந்த உடனே ஒரு 2 நாளைக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டா என்னங்க உலகம்? கொஞ்சம் படிச்ச மக்கள் யோசிச்சு பாருங்க. 2 நாளைக்கு அல்லாஹ் ஸ்டாப் பண்ணிடுறான். என்ன ஆகும்? உலகம் அழிஞ்சு போயிருங்க. அது சரியா ரொட்டேட்ல அப்படியே அந்த ரொட்டேஷன் வந்துகிட்டே இருந்தா என்ன செய்ய? உலகம் நிக்கும். இல்ல நிக்காது, அழிஞ்சு போயிடும். அப்ப அங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கோட்ல வரும்போது என்ன ஆகுது? உங்களுக்கு வந்த உடனே அடுத்த செகண்டே விளையிடும். எது விளையும்? சந்திரன் விலகி போயிட்டே இருக்கும். ஏன்னா பூமியும் நகழுது, சூரியன் அப்படியே நிக்குது, பூமியும் நகழுது, சந்திரனும் நகழ்ந்துகிட்டு இருக்குது. அப்ப என்ன செய்ய? நாளும் போது ஆட்டோமேட்டிக்கா விலகி போயிடும். விலகி போன அடுத்த பிறை தெரிய ஆரம்பிக்கும். இப்ப அது ஆரம்பிச்ச உடனே பிறை 1 எடுத்த உடனே பிறை 1 எப்படிங்க டைரக்டா வரும்? 1 ரூபான்னு சொல்றோம். 1 ரூபான்னு சொன்னா 1 ரூபா டைரக்டா வந்துருமா? வராது. எப்படி? 1 பைசா, 2 பைசா, 3 பைசா, 4 பைசா, 100 பைசா சேர்ந்து 1 ரூபா இருக்கா இல்லையா? 1 எப்படி வரும்? 0.1, 0.2, 0.3, 0.4 இப்படி வந்து என்ன செய்யும்? கடைசியா 1 வரும். அப்ப இதை நம்ம வச்சுக்கிறது இல்ல. குழந்தை பிறந்த உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? குழந்தைக்கு வயசு சொல்லும் போது 1 வயசுல சொல்லுவோம். குழந்தை பிறந்த உடனே 1 வயசு சொல்லுவோமாங்க? இல்லங்க, இப்ப தாங்க குழந்தை பிறந்து இருக்குது. எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு. 6 மாசம் கழிச்ச பிறகு 1/2 வயசா இருக்குங்க குழந்தைக்கு சொல்லுவோம். இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? பிறகு வந்த உடனே 1 சொல்லு. 1 சொல்ல முடியாது, அது 0. அந்த 0 பாயிண்ட் என்னன்னு சொன்னா முந்திய நாளுக்குரியது. நல்லா தெரிஞ்சுங்க, அந்த 0 பாயிண்ட் முந்திய நாளுக்குரியது. 29 ஷாபான் முடிஞ்சதுன்னு சொன்னா அந்த 0 பாயிண்ட் 29க்குள்ளது. அதுக்கடுத்து என்ன செய்யும்? மறுநாள் வெளிப்படும் பொழுது அது 1. நாம என்ன செய்யறோம்? 1 சொல்லி வச்சுக்கிறாம அதை என்ன செய்யறோம்? இது ஷாபான் 30, நாளைக்கு தான் 1 நம்ம சொல்றோம். அதான் தப்பு. அதான் எல்லாத்துல சொல்லி காமிக்கிறான். அப்ப அந்த மாதிரி நம்ம என்ன செய்யறோம்? வச்சுக்கிறோம் சகோதரர்களே. இப்படி வச்சு வரும்பொழுது நேர்கோட்டில் வந்த பிறகு நேரடியா நம்ம என்ன செய்ய முடியாது? கணக்கிட முடியாது. கணக்கு வச்சுக்கிறோம். இந்த தேதி இருக்கு பாத்தீங்களா? இது எப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு காலத்துல நடக்க ஒரு நிகழ்ச்சி. அதாவது நேரம் பத்தலங்க, முடிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க சீட்டும் கொடுத்துட்டாங்க, நேரம் பத்தாம இருக்குது. முடிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா பெரிய சப்ஜெக்ட், முக்கியமான சப்ஜெக்ட் கணக்கிடுறது.
சரியா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சம்பவம் நடக்குது. சஹாபாக்கள் பிறையை பாக்குறாங்க. பார்த்துன்னு ஒருத்தர் சொல்றாரு, அது வந்து 2 நாள் பிறைங்கிறாரு. ஒருத்தர் இல்ல 3 நாள் பிறைன்னு சொல்றாரு. இப்படி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க கேக்குறாங்க, எந்த நாள் பாத்தீங்க, எந்த கிழமையில பாத்தீங்க, இந்த நாள்ல பார்த்தோம், இந்த கிழமையில பார்த்தோம். எல்லாம் சொன்னோன்னே அப்படியா, அப்படி கிடையாதுங்க. அது என்னன்னு சொன்னா, இன்னல்லாஹ மத்தஹு லிர்ருயதி, அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா, அத உங்களுக்கு நீட்டி காமிச்சிருக்கான் உங்களுக்கு பார்க்கிறதுக்காக. ஃபஹுவ லிலைலத்தின் ராயிதுமூஹு, முஸ்லிமுடைய ஹதீஸ். எந்த நாளில் நீங்கள் அதை பார்த்தீர்களோ அந்த நாளுக்குரிய பிறைதான். எந்த நாளை நீங்க பார்த்தீங்களோ அந்த நாளுக்குரிய பிறை. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு நாளைக்குரிய பிறைன்னு சொன்னா எப்படி ஒத்துக்க முடியும்? அன்னைக்குள்ள பிறைதான் அது. அதை அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னா சொல்லி காமிக்கிறாங்க. இதுபோல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 4 வாரம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 4 வாரம் இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு நமக்கு என்ன ஒரு விஷயம் நமக்கு தெரியும் சகோதரர்களே, இதை நம்ம என்ன செய்யணும், முறைப்படி நாம வந்து கடைபிடிக்கணும். மாற்றமா நம்ம என்ன செய்ய கடைபிடிக்க கூடாது. இதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது ஒரு விஷயம் என்ன சொல்ல போறோம்னா, 1430 ஹிஜ்ரி 1430 பாதி தான் வந்திருக்கிறோம், பாதி மேட்டர் இருக்குது, டைம் இல்ல. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாய்ப்பு கிடைச்சா நம்ம பேசுவோம். 1430 ஹிஜ்ரியில துல்காதா மாதம், அதாவது வரக்கூடிய துல்காதா, சரியா? இந்த மாதம் துல்காதா மாதம் எனக்கு பாத்தீங்களா, இந்த நடக்க துல்காதா முடியும் சொன்னா 16/11/2009 கிரிகோரியன் டேட்ல முடியுது. அன்னைக்கு என்னன்னு சொன்னா 29 துல்காதாவுடைய டேட் என்ன அன்னைக்கு 29. அந்த நேரத்தில் யூடி டைம், அதாவது இன்டர்நேஷனல் டேட் லைன், அந்த இதுபடி யூடி டைம் யுனிவர்சல் டைம் நம்ம எடுக்கிறோம். இந்த யுனிவர்சல் டைம் இருக்குல்ல, அது வந்து 19:14 அந்த நேரம் வருது. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த மாசத்துக்குரிய சுற்று என்ன செய்யுது, உடனே ஆரம்பிச்சிருது, சந்திரன் ஆரம்பிச்சிருது. அப்படி ஆரம்பிச்சதுன்னு சொன்னா திங்கக்கிழமை நடக்குதுங்க. திங்கக்கிழமை நடந்து மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலை இருந்து என்ன செய்ய போறோம், நாம வந்து துல்ஹிஜ்ஜாவுடைய தேதி ஒண்ணு ஆரம்பிக்க போறோம். உலகத்தில் ஆரம்பிக்கணும். இதான் சரியான ஒரு கணக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த முறை இதுதான். இந்த முறையில் வரும்போது பாத்தீங்கன்னா டேட் லைன் இருக்கு பாத்தீங்களா, டேட் லைனுக்கு மேற்கே இருக்கக்கூடிய ஃபிஜி நாடு, டேட் லைனுக்கு மேற்கு திசையில் இருக்கக்கூடிய ஃபிஜி நாடு சரியாக அன்று காலை 7:05 அந்த நேரத்தை அடைகிறது. அதாவது 7:05 இருக்கும் பொழுது என்ன செய்யுது, பிறை பிறந்திருது, பிறை பிறக்குது. இந்த பிறை எப்படி பிறக்கும் போது என்ன செய்யணும்னு சொன்னா, சூரியன் உச்சியில் இருக்கும். எங்க பிறை பிறக்குதோ, எந்த இடத்துல பிறை பிறக்குதோ அந்த பிறை பிறக்கும் போது சூரியன் உச்சியில் இருக்கும். இது எங்க பிறக்குது, சவுத் அமெரிக்கால, சவுத் பசிபிக் கடல்ல, சவுத் அமெரிக்கால அங்கிருந்து தெற்கு பகுதியை நகர்ந்து போய் பசிபிக் கடல்ல இந்த பிறை பிறக்கிறது. அந்த பிறை பிறக்கக்கூடிய யூடி நான் சொல்லி காமிச்சேன் 19:14 டைம், அது வந்து திங்கக்கிழமை. அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஒரே பகல்ல சூரிய உச்சியில் இருக்கும் பொழுது பிறை பிறக்கும் பொழுது தேதி கோட்டுக்கு கிடைக்கக்கூடிய மக்கள் திங்கட்கிழமை துல்காதா 29 இருப்பாங்க. டேட் லைனுக்கு மேற்கே இருக்கக்கூடிய மக்கள் பிஜி நாடு அதே நாள்ல அதே நேரத்தில் அதே இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க, செவ்வாய்க்கிழமையில துல்ஹிஜ்ஜா 1 இருப்பாங்க. நல்லா சிம்பிளா புரிஞ்சுக்கங்க, தேதியும் நாளும் மாறக்கூடாது. அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், உலகத்தில் 2 நாள் 2 தேதி இருக்கும். அல்லாஹ் சொல்றான் என்ன, ரப்புல் மஷ்ரிகைனி வ ரப்புல் மக்ரிபைன், அதான் 2 தேதி 2 கிழமை இருக்கும். ஆனால் ஒரு தேதி ஒரு கிழமை இருக்குமே தவிர தேதி வேற கிழமை வேறன்னு மாறாது. செவ்வாய்க்கிழமை 1ன்னு சொன்னா அந்த பக்கம் இருக்க செவ்வாய்க்கிழமை 1 வரணும், இந்த பக்கம் இருக்க மக்களுக்கு என்ன செய்யணும், செவ்வாய்க்கிழமை 1 வரணும். இல்ல உங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை 1 எங்களுக்கு புதன்கிழமை 1 அப்படி மாறக்கூடாது. அது மாறுற இஸ்லாம் அல்ல சகோதரர்களே. நேரம் குறைவா இருந்த காரணத்தினால முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த ஹிஜ்ரா காலண்டருடைய அடிப்படையில அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த காலண்டர் அடிப்படையில வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு வழி செய்யட்டும். அதுக்கு முக்கியமா கேட்டுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் உறுதி எடுங்கள் மனதிலே. இனிமேல் எழுதும் பொழுது டேட் எழுதும் போது என்ன செய்யாதீங்க, எரர் உள்ள குழப்பமான மனிதன் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமா ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த கிறிஸ்துவ காலண்டரை பயன்படுத்தாமல் அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய ஹிஜ்ரா
சந்திர காலண்டரை நீங்கள் பயன்படுத்தி முறையாக டேட்டுகளை அறிந்து கொள்ளுங்கள், தேதிகள் அறிந்து கொள்ளுங்கள். வல்ல இறைவன் கிருபை செய்வானாக. அல்லாஹ் தஆலா நாம் பேசிக் கொண்டு நடப்பதற்கு எனக்கு உங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். அதே போல அந்த எண்ணத்தை நாம் கொடுக்க வேண்டும். அதே போல இந்த ஹிஜ்ரா கமிட்டி ஆஃப் இந்தியாவுடைய இந்த பணிகள் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.